அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாலோ டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த காளான் கிரேவி ரொட்டி, புரோட்டா, தோசை, சாப்பாடு எதுக்குனாலும் மேட்சிங் ஆகும். வாங்க இன்றைக்கி அந்த காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சிடலாம். கடாய் ஹீட் ஆனதும் 100 கிராம் ஆயிலு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை லைட்டாக வெடிக்கட்டும். பொடியாக நறுக்குன 1/4 கிலோ பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க. நல்லா மெரூன் கலராக வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதை போட்டு லைட்டாக நடுவுலையே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். சீக்கிரமாக குயிக்காக ரெடி ஆயிரும். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வர வதக்கிக்கிறங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகு ஜீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறோங்க. கரிஞ்சிராமல் பார்த்து வதக்கிக்கிறோங்க. அதனுடைய ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் 1/4 கிலோ தக்காளி அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறோங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறங்க. தண்ணி சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாக தக்காளி மசிஞ்சு வந்துடும். ரொம்ப நேரம் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்க தேவையில்லை. நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் 400 கிராம் காளான் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு. அதையும் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக மல்லி இலை, சிறிதளவு புதினா, சிறிதளவு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து திரும்பவும் வதக்கி விட்டுக்கிறோங்க. தண்ணி சேர்த்துற வேணாம். நீங்கள் மூடி வச்சு குக் பண்ணும்போது காளானில் ஆல்ரெடி தண்ணி விடுற மாதிரி தான் இருக்கும். தண்ணி உள்ள பொருள் தான் காளான், அதனால் தண்ணி சேர்க்க வேணாம். அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு தண்ணி விடுதுன்னு பார்த்துட்டு திரும்ப வேணால் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே குக் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கிறேங்க. குக் ஆகிக்கிட்டே இருக்கட்டும். அது குக் ஆகிறதுக்குள்ளே ஒரு 4 ஸ்பூன் தேங்காய், ஒரு 4 முந்திரி, இதை நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக இருக்கனால ரொம்ப பேஸ்ட் ஆகாது, லைட்டாக தான் பேஸ்ட் ஆகும். ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். நம்ம தண்ணியே சேர்க்கலை, எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ அரைச்சி வச்ச தேங்காயை இதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் வெல்லம், ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. வெல்லம் சேர்க்கும்போது அந்த காரத்தையும் அந்த மசாலாவுடைய வாடைகளையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கிறங்க, இல்லைன்னா வேணாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் திரும்பவும் குக் பண்ணிக்கிறேங்க. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. கடைசியாக ஒரு 1/2 லெமனுடைய சாறு அதையும் போட்டு கடைசியாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மேலே மல்லி இலையை தூவி இறக்கிற வேண்டியதுதான். காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே சமயத்தில் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் மாற்றி சேவ் பண்ணுறதா இருந்தால் எந்த பாத்திரத்தில் மாற்றுறீங்களோ அந்த பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு கொஞ்சமாக மல்லி இலை தூவி விட்டுட்டு கட்டியான 1 ஸ்பூன் தயிர் எடுத்து அதை நல்லா கலக்கி லைட்டாக அங்கங்கே ஊற்றி விட்டு டெக்கரேஷன் பண்ணி சேவ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.